அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பொசிஷன்ஸ். ஸோ பொசிஷன்ஸில் 2-3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் பொசிஷன். இதுக்கு நம்ம டிவ் டேக்கில் ஒரு பாக்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். கண்டெய்னர், ஃபஸ்ட்டு டிவ் டேக்கோட பேர் கண்டெய்னர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதோடைய ஸ்டைலிங் நம்ம பார்க்க போகிறோம். width 500 pixel, height 300 pixel, background color கிரேன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் செக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கிரே கலரில் ஒரு பேக்ரவுண்டு க்ரியேட் ஆகிருக்கு. ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா இதை நம்ம லைட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஓரளவுக்கு லைட் பேக்ரவுண்ட் கிரே கலர் வந்துருச்சு. இதில் 2 செப்பரேட் டிவ் டேக் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த கண்டெய்னர் டிவ் டேக்குக்கு உள்ள. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டிவ் டேக்குக்கு ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறோம். இதோட பேர் பாக்ஸ் 1. இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், பாக்ஸ் 1ன்னு சொல்லிட்டு. இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதோட கிளாஸ் பேர் பாக்ஸ் 2. ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் 1 பாக்ஸ் 2க்கு நம்ம இங்கே ஸ்டைலிங் பண்ண போகிறோம். பாக்ஸ் 1க்கு வித்து, ஹைட்டு, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும். இதை அப்படியே நான் யூஸ் பண்ணிவிட்டு வேல்யூ மட்டும் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 200 கொடுத்துட்டு இங்கே ஒரு 100 கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டிஷ் கலர், ஏதோ ஒரு வேல்யூவில் ரெட் கலர். ஓகேவா? இப்போ அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு பாக்ஸ் 1க்கு ஒரு கலர் க்ரியேட் ஆகிருக்கு. பாக்ஸ் 2க்கு நம்ம இன்னும் பியூட்டிஃபை பண்ணல, பட் டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு வேல்யூவை பாக்ஸ் 2ன்னு சொல்லி இந்த கிளாஸ் நேம் மட்டும் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். இதோட கலரை நான் கொஞ்சம் லைட் கலராக மாற்றிக்கிறேன், டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. கொடுத்தாச்சு. கண்டெய்னரில் மார்ஜின் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய அந்த 2 பாக்ஸும் ரொம்ப பக்கத்தில் ஒட்டி இல்லாமல் இருக்கும். ஒரு 30 பிக்சலுக்கு நான் மார்ஜின் கொடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா பேடிங் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பேடிங்கோட அவுட்டர் கண்டெய்னர் இருக்குது. அதில் 2 பாக்ஸ் வந்து 1 கீழே 1 ஸ்டாக் ஆகிருக்கு. இப்போ இந்த 2ம் ரொம்ப டச் ஆன மாதிரி இருக்குன்றதுனால இதுக்கு நம்ம மார்ஜின் கொடுத்துக்கலாம். மார்ஜின் 10 பிக்சல். இதை அப்படியே காப்பி பண்ணி பாக்ஸ் 2க்கும் கொடுத்துட்றேன். இப்போ செக் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய கண்டெய்னர், அதுக்குள்ளே ஒரு 2 சின்ன கண்டெய்னர்ஸ் இருக்குது, 2 சின்ன பாக்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு நான் எந்த ஒரு பொசிஷன் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்கல. ஓகேவா? இப்படி நார்மலாக நம்ம ஒரு டிவ் டேக் உள்ள சப்டிவ் மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ணி உள்ளே கொண்டு வரோன்றப்ப டீஃபால்ட்டாக அலைன்மெண்ட் இப்படி தான் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு பாக்ஸஸும் 1 கீழே 1 டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஸ்டாக் ஆகிக்கிட்டே போகும். இது ஸ்டாட்டிக் பொசிஷனிங். ஓகேவா? இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது, இப்போ இந்த ஸ்டாட்டிக்காக ஒரு பாக்ஸும் ஆர்டராக அலைன் ஆகிறதுலேருந்து நம்ம எப்படி அதை சேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான ஒரு பொசிஷனில் அதை
மூவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றது தான் இதுக்கு அடுத்தடுத்து பார்க்க போகிற பொசிஷன் கேட்டகரிஸ். இது ஸ்டாட்டிக் பொசிஷனிங் கேட்டகரி.